is great. Hi friends and welcome to Wrestling Central Tamil. நான் ராகுல் and நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ராயல் ரம்பிள் பத்தி ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போறோம். ராயல் ரம்பிள் வந்து கூடிய சீக்கிரமாவே வரப்போகுது. சோ அதுக்காக தான் ஒரு விஷயம் நம்ம பார்க்க போறோம். அது என்ன விஷயம் கேட்டீங்கன்னா things that WWE wants you forget about Royal Rumble. சோ அத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ராயல் ரம்பிள் ஹிஸ்டரியிலேயே வந்து நிறைய விஷயங்கள் நடந்தது. ஆனா அந்த சில விஷயங்கள்ல சில காமெடியான விஷயங்கள் நடந்தது. சோ அத வந்து WWE வந்து மறக்க நினைக்கணும்னு நினைச்சாங்க. சோ அத போய் தான் நம்ம இப்போ டீடைலா பார்க்க போறோம். சோ அந்த லிஸ்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் எந்த திங் இருக்குன்னு பாத்தீங்கன்னா கிறிஸ் பெனாட் வந்து 2004 ராயல் ரம்பிள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து லாஸ்ட் வரைக்கும் நின்னு வின் பண்ணாரு. ஆனா ஷான் மைக்கேல்ஸும் அதே மாதிரி 1995ல வந்து அதே மாதிரி வின் பண்ணாரு. ஆனா ஷான் மைக்கேல்ஸ் தான் எல்லாருமே வந்து புகழ்ந்து பேசுறாங்க. கிறிஸ் பெனாட்டை வந்து எப்பவுமே யாருமே வந்து பேசுறது கூட இல்ல. ஏன்னா கிறிஸ் பெனாட் வந்து பண்ண காரியம் அப்படி. சோ இதனாலேயே வந்து இந்த விஷயத்த வந்து WWE வந்து மறக்க நினைக்கணும்னு நினைச்சாங்க. அதனாலதான் எந்த ராயல் ரம்பிள் எடுத்தாலும் பாத்தீங்கன்னா ஷான் மைக்கேல்ஸ் பத்தி தான் எல்லாருமே பேசிட்டு இருப்பாங்க. கிறிஸ் பெனாட் பத்தி வந்து யாருமே பேசவே மாட்டாங்க. செகண்ட் விஷயம் பாத்தீங்கன்னா 2011 ராயல் ரம்பிள் வந்து 40 men ராயல் ரம்பிளா வந்து WWE அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரிதான் 40 பேர் அந்த ராயல் ரம்பிளா கலந்துக்கிட்டாங்க. ஆனா 40 பேர் வந்து வேற டிஃப்ரெண்ட் ஜோன்ல இருந்து வந்தாங்க. அவங்கள யாருன்னே தெரியல. இந்த ரெஸ்லர் எல்லாம் இருக்காங்களான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க. சோ அந்த மாதிரி ரெஸ்லர்ஸ் எல்லாம் வந்து அந்த 40 men ராயல் ரம்பிள்ல வந்தாங்க. சோ இதனாலேயே அந்த ராயல் ரம்பிள் வந்து ரொம்பவே போர் அடிச்சுது. அந்த ராயல் ரம்பிள்ல வந்து ஆல்பர்டோ டெல் ரியோ வின் பண்ணாரு. ஆனா அந்த ராயல் ரம்பிள் வந்து சுத்தமா போர் அடிச்சுது. இதனாலேயே வந்து அதுக்கப்புறமா 40 men ராயல் ரம்பிள் வந்து திருப்பியும் வரவே இல்லை. ஏன்னா நிறைய ரெஸ்லர்ஸ கொண்டு வரணும்னு சொல்லிட்டு WWE வந்து இந்த 40 men ராயல் ரம்பிள் வந்து கேன்சல் பண்ணாங்க. அதுக்கப்புறமா திருப்பியும் வந்து 30 man ராயல் ரம்பிளா இருந்தது. தேர்ட் விஷயம் பாத்தீங்கன்னா மேட்சோ மேன் ராண்டி சாவேஜ் வந்து ஒரு பெரிய காமெடி பண்ணாரு 1992 ராயல் ரம்பிள்ல. அப்படி என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா ராண்டி சாவேஜ் வந்து என்ட்ரன்ஸ்க்கு ராயல் ரம்பிள்ல வந்தாரு. ராயல் ரம்பிள்ல வந்த உடனே அந்த மேட்சுக்கு வந்த உடனேயே அங்க இருக்கிற ஒருத்தர் வந்து பயங்கரமா போட்டு அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா அந்த ஆளை வந்து ரிங்குக்கு வெளியில தள்ளி விட்டுருக்காரு. அதுக்கப்புறமா இவரும் வந்து தானாவே அந்த ரிங்குக்கு மேல குதிச்சு அவர் மேல விழுந்திருக்காரு. சோ அவரே ஹெல்மெட் பண்ணிட்டாரு. இந்த விஷயத்தை கேட்ட கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே சிரிப்பு தான் வந்திருக்கும். ஆனா கமெண்ட்ரியில இருக்கவங்க என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா அவரே ஹெல்மெட் பண்ணதுனால அந்த எலிமினேஷன் வந்து கேன்சல் ஆகுது. திருப்பியும் வந்து அவருக்கு மேட்ச் வந்து ஃபைனல் 4 வரைக்கும் ராண்டி சாவேஜ் இருந்தாரு. நாலாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ராயல் ரம்பிள் வந்து எப்படி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த ராயல் ரம்பிள் மேட்ச்ல வின் பண்றவங்க வந்து ரெசல்மேனியால மெயின் ஈவென்ட் ஆடுவாங்கன்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஆனா அந்த மாதிரி நிறைய பேருக்கு நடந்ததே இல்ல. இத வந்து இந்த ராயல் ரம்பிள்ல வந்து நிறைய பேர் இதனாலேயே வெறுக்கிறாங்க. சோ WWE வந்து இந்த விஷயத்த வந்து முக்கியமா மக்கள் இடத்துல வந்து மறக்க நினைக்கிற விஷயமா இருக்கு. அஞ்சாவது விஷயம் என்ன பாத்தீங்கன்னா 2012 ராயல் ரம்பிள் வந்து கிறிஸ் ஜெரிகோ தான் வின் பண்ண வேண்டியதா இருந்தது. ஆனா கடைசி நிமிஷத்துல தான் ஷேமஸ வந்து வின் பண்ண வச்சாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா கிறிஸ் ஜெரிகோ வின் பண்ண வேண்டிய விஷயம் வந்து இன்டர்நெட்ல லீக் ஆயிடுச்சு. சோ இதனாலேயே வந்து இந்த முடிவை வந்து WWE உடனே மாத்திக்கிட்டாங்க. ஷேமஸ 2012 ராயல் ரம்பிள் வந்து வின் பண்ண வச்சாங்க. ஆறாவது விஷயம் பாத்தீங்கன்னா 2002 ராயல் ரம்பிள்ல வந்து அண்டர்டேக்கர் இருந்தாரு. அந்த மேட்ச்ல வந்து அண்டர்டேக்கரை யாரு ஹெல்மெட் பண்ணான்னு பாத்தீங்கன்னா மேவன் ஒரு ஆள் தான் அண்டர்டேக்கரை ஹெல்மெட் பண்ணாரு. சோ இந்த விஷயம் வந்து எல்லா மக்கள் இடத்துலயும் வந்து அதிர்ச்சியை உண்டாக்குச்சு. ஏன்னா அண்டர்டேக்கர் ஒரு பெரிய லெஜெண்ட வந்து மேவன் யாருன்னே தெரியாத ஒரு ஆள் வந்து ஹெல்மெட் பண்ணிருக்காரு. சோ இது வந்து மக்கள் இடத்துல வந்து பெரிய அதிர்ச்சியான விஷயமா இருந்தது. அதுக்கப்புறமா வந்து மேவன்ற ஆளை வந்து பெரிய ஆள காமிப்பாங்கன்னு நினைச்சா அவரை வந்து ஒரு ஜாபரோட மோசமா காமிச்சு அந்த WWE விட்டு வெளில அமிச்சிட்டாங்க. சோ அண்டர்டேக்கருக்கு இந்த மாதிரி ஒரு சோதனைகள்லாம் வந்து 2002ல வந்திருக்கு. இந்த 6 விஷயத்துல எந்த விஷயம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம Facebookலயோ Instagramலயோ எங்களோட பேஜை ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. அண்ட் இதே மாதிரி ரெஸ்லிங் ரிலேட்டட் வீடியோஸ் தமிழ்ல பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ரெஸ்லிங் சென்டர் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.